இந்த உலகத்துல யாரும் யாருக்காகவும் இல்ல. யாரும் நம்ம கூட கடைசி வரையும் வரப்போறதும் இல்ல. அவங்கவங்க பிறந்தது அவங்கவங்களோட வாழ்க்கைய வாழ்றதுக்கு தான் அப்படின்ற ஒரு புரிதல் மட்டும் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எப்பயுமே யாரையும் எதுக்கும் எதிர்பார்த்துக்கிட்டும் இருக்க மாட்டோம். ஒரு நபர் நம்மள வேணான்னு சொல்லி விலகி போனாலும் வருத்தப்படவும் மாட்டோம். நம்ம எப்பயுமே நம்மளோட எல்லா பிரச்சனைகளையும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்க மாட்டோம். நமக்குன்னு உத்தவங்க இருப்பாங்க. அந்த உத்தவங்க கிட்ட போய் சொல்வோம். ஒண்ணு அவங்க கிட்ட சொல்றதுனால நமக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும். இல்லையா நம்மளோட மனசுல இருக்கிற வலிக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்றது தான் காரணம். ஆனா நம்ம எந்த அளவுக்கு அவங்கள நம்பி நம்மளோட பிரச்சனைகள அவங்க கிட்ட சொல்லியிருக்கோம் அப்படின்றத மட்டும் அவங்க உணர்ந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட பிரச்சனைகள நிச்சயமா போய் இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லியிருக்கவே மாட்டாங்க. லைஃப்ல நம்ம முன்னுரிமை கொடுக்க தேவையில்லாத 2 விதமான நபர்கள். 1, தப்பே செஞ்சிருந்தாலுமே கூட தன்னோட பேச்சும் தன்னோட செயலும் மட்டும்தான் சரி அப்படின்னு எல்லா சூழ்நிலையிலையும் வாதாடக்கூடியவங்க. 2, நம்ம கூடயே நல்லா சிரிச்சு பேசி பழகிட்டு நம்ம இல்லாதப்ப நம்மளை பற்றியே குறை சொல்லியோ இல்லை கேவலப்படுத்தியோ பேசி அதில் சந்தோஷம் அடையணும்னு நினைக்கிறவங்க. உங்கள ஒருத்தவங்க ஒரு அடி தள்ளி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அவங்கள 10 அடி தள்ளி வைங்க, தப்பே இல்ல. நமக்கானவங்க தானே அப்படின்னு சொல்லி நம்ம விட்டு குடுத்து போக போக தான் நம்மளோட அருமை அவங்களுக்கு புரியாம நம்மள விட்டு விலகி போகணும்னு நினைக்கிறாங்க. அதனால கொஞ்சம் விலகி தான் இருந்து பார்ப்போமே. அப்பதான் உண்மையாலுமே பாசம் வச்சிருக்கவங்க யாரு, பாசம் வச்சிருக்க மாரி வேஷம் போடுறவங்க யாரு அப்படின்றத நம்மளும் தெரிஞ்சுக்க முடியும்.